ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ராமராவது 14 வருஷம் வனவாசம் போயிருந்தார். ஆனால் ராஜீவ் மேனன் 18 வருடங்கள். இப்போ தன் மனைவியின் தயாரிப்பில் அவர் டைரக்ட் பண்ணி வெளிவந்திருக்கிற சர்வம் தாளமயம் படத்தை பற்றி அலச போகிறோம். இந்த படத்தை ரிலீஸுக்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பாகவே ப்ரெஷ் ஷோ போட்டிருந்தாங்க. படத்துக்கு பெரும்பாலும் நல்ல ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. பட் யாருடைய ரிவ்யூவுமே ஒரு படத்தை ஓட வைக்காது. ஒரு படத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது படம் பார்த்துட்டு வெளிவர்ற ரசிகர்களுடைய மவுத் டாக் தான். அந்த வகையில் இந்த படத்துக்கு எங்களுக்கு பெரும்பாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. அதையும் மீறி நான் இந்த படம் பார்க்க போக காரணம், இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் அவர்கள். இவர் 2வது ஒளிப்பதிவு செய்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை படம் பார்த்ததுலேருந்து நான் இவருடைய பெரிய ஃபேன். 2001 வெளிவந்த பிரபுதேவா நடித்த அள்ளித்தந்த வானம் படத்துக்கு அப்புறம் இவர் தெலுங்கு ஹிந்தியில் பிஸி ஆகிட்டார். இவரும் இப்போ டைரக்டர் ராஜீவ் மேனன் போலவே இந்த படத்தின் மூலிமா 18 வருடங்களுக்கு பிறகு தமிழுக்கு திரும்பி வர்றாரு. ஓகே, இப்போ நாம் சர்வம் தாளமயம் படத்தை பற்றி அலசலாம். ஒடுக்கப்பட்ட மிருதகம் செய்கிற குடும்பத்து நாயகன் எப்படி ஒரு புகழ்பெற்ற வித்வான்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்து இசை கற்று ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்துகிற இசை போட்டியில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. நடிப்பில் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு நாச்சியார் முதல் படம்னா இதையே 2வது படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பீட்டர் ஜான்சன் கேரக்டரில் ஒன்றிப்பை நடிச்சிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷுடைய அப்பாவும் நடிச்சிருக்கிற குமாரவேலும் அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கிறவங்களும் ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. டிடிக்கு ஒரு வில்லத்தனமான கேரக்டர், அதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க. வினித் தன்னுடைய அனுபவம் வாய்ந்த பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சர்வம் தாளமயம் படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம்மும் இதுக்கு இவங்க பயன்படுத்தியிருக்கிற லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங்கும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல் படத்தினுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் இயக்குநர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற நடிகர்கள் தேர்வும் ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த ப்ளஸ், கதைக்கு பொருத்தமாக இருக்கிற ரவியதவுடைய டிஓபி எந்த இடத்துலையுமே கதை களத்தை விட்டு நகராமல் கச்சிதமாக அமைஞ்சிருக்கு. படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நெடுமுடி வேணுவுடைய வேம்புயர் கேரக்டரும் அதை நடிப்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற விதமும் தான். பல இடங்களில் அவர் மிருதங்கம் வாசிக்கும் போது அவர் விரல் விளையாடுறதை பார்த்தா நிஜமாகவே அவர் மிருதங்கம் வாசிக்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. நான் வாசிக்கணும், அடுத்தவங்க ஜாலியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. நான் வாசிக்கணும், வேர்ல்டுலேயே சார் நம்பர் 1 வரணும் சார். சர்வம் தாளமயம் படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் இருக்கிறது காதலா காமமா என்ன கன்றாவினே புரியாமல் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour 10 minutes. படம் ஆரம்பித்து முதல் ஒரு 25 நிமிஷம் திரைக்கதை எங்கெங்கேயும் அலமோதிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட்டுக்கு வருது. செகண்ட் ஆஃப் 1 hour இன்ட்ரோல் முடிஞ்சு உள்ளே போய் உட்காந்தா முதல் 35 நிமிஷம் கண்ட மேனிக்கு தேவையில்லாத காட்டிட்டு இருக்கிறாங்க. கடைசி 25 நிமிஷம் தான் கதைக்கு வர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 25 minutes, செகண்ட் ஹாஃபில் ஒரு 35 minutes, மொத்தம் ஒரு 1 மணி நேரம் படத்தை எடுக்காமல் இருந்தாலே இவங்களுக்கு பணம் மிச்சமாக இருந்திருக்கும். அல்லது ஒரு 1 hour ட்ரிம் பண்ணிவிட்டு இதை 1.25 மணி நேரம் படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு மேலே வந்தால் தான் சேட்டலைட் ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் விற்க முடியும். அப்படிங்கிறனால என்னவோ 2 மணி நேரம் படமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை கமர்ஷியலாக ஹிட் படம் கொடுக்கணும்னு முடிவு பண்ண டைரக்டர் படத்தில் ஹீரோவை நடிகர் விஜய் ஃபேனை நடிக்க வச்சு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் படம் பூராவுமே ஏகப்பட்ட விஜய் ரெஃபரன்ஸை தெளித்து விட்டுருக்காரு. பட் கதைக்கு அது எந்த விதத்திலையும் பொருந்தலை, படத்தையும் காப்பாற்றலை. சங்கீதம் வராது, அது ரத்தத்தில் இல்லை. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. அடிக்கடி டிவி ஷோவையே காமிச்சிட்டு இருக்கிறது. நாம் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கோமா இல்லை வீட்டில் டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. ஓவரால் சர்வம் தாளமயம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் எல்லோருமே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் படம் பார்க்குற நாம ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சர்வம் தாளமயம் படத்துக்கு நம்ம கோவை சினிமாஸ் இருக்கிற ரேட்டிங் 2.5. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், டைட்டில் போடும்போது படப்பெயரை தவிர நடித்தவங்க பேர், டெக்னீஷியன்ஸ் பேர் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் போட்டு இது அறிவுஜீவிகளுக்கான படம் அப்படின்னு டைரக்டர் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. சராசரி ரசிகனான இந்த மரமண்டைக்கு அது படம் முடிஞ்சு வரும்போது தான் புரிஞ்சுது. வசூல் ரீதியாக சர்வம் தாளமயம் படத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு நாங்கள் கணிச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, 1992 பரதன் டைரக்ஷனில் வினித் நடித்து அறிமுகமான ஆவாரம்பு படத்திலிருந்து இந்த படம் வரைக்கும் கிட்டத்தட்ட
20 படங்களில் வினித் நடிச்சிருக்காரு. அதில் அவர் சின்ன ரோல் பண்ண 2 படங்களான ஜென்டில்மேன், சந்திரமுகி இந்த 2 படங்கள் தவிர வேறு எந்த படமாவது ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் இந்த படத்துக்கு நடக்கும். எங்களோட ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ சம்மந்தமாக எதாவது கருத்து சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த ரிவ்யூவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரசிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரிவ்யூஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா கோவை சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.